ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து கிழங்கா மீன் வறுவல் வந்து செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு மிளகாத்தூள் 2-3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உங்களுக்கு. மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் பவுடர் உங்கள் வீட்டில் இல்லைன்னா கடலை மாவு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். உப்பு வந்து தேவையான அளவு. எலுமிச்சம்பழம் போட்டுக்கோங்க. ஒரு அரை எலுமிச்சம்பழம் நான் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்குவத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபிஷ்ஷில் வந்து இதை தடவலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிஷ்ஷில் வந்து மசாலா தடவிட்டேன். இப்போ இது 1/2 hour to 1 hour வந்து நீங்கள் அப்படியே வச்சுருங்க. அப்போ என்ன ஆகுனாக்கா ஃபிஷ்ஷில் வந்து மசாலா வந்து ஃபுல்லாக இறங்கிரும். உப்பு காரம் எல்லாமே வந்து இறங்கிரும். ஒன் ஹவர் ஆயிடுச்சு. நல்லா ஃபிஷ் வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெயில் வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணலாம். நான் சட்டியில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஏற்கனவே. எண்ணெயும் காஞ்சிருச்சு. அதில் வந்து நான் ஃபிஷ் போடுறேன். இந்த மாதிரி கனமான சட்டியில் செஞ்சிங்கனாக்க நல்லாயிருக்கும். ஃபிஷ்ஷு ஃப்ரை நல்லாயிருக்கும். இப்போ ஃபிஷ் வந்து ஒரு சைடு வந்து வெந்துருச்சு. இப்போ அடுத்த சைடு திருப்பி போடுங்க. இந்த மாதிரி கனமான பாத்திரத்தில் நீங்கள் செய்யல ஒட்டாது. மசாலா வந்து பாத்திரத்தோடு ஒட்டாது. ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.